தீபாவளினா பளிச்சுன்னு ஞாபகத்துக்கு வர்றது பட்டு, பட்டாசு, பலகாரம். பலகாரம்னா ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய். அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான். Welcome to Ratna Fan House Sparkling New Year Sale. டிசம்பர் 31 முதல் ஜனவரி 4 வரை 5 நாட்களுக்கு மட்டுமே. Sparkling New Year Sale. ரத்னா ஃபேன் ஹவுஸ், ராஜாபாதர் ஸ்ட்ரீட், டி நகர். 2021ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலுக்கு முன் பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் கொண்டு வருவோம் என ஸ்டாலின் வாக்குறுதி அளித்தார். பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்த கோரி அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் காலவரையற்ற போராட்டம் நடத்துவதாக அறிவித்த நிலையில் தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை முதல்வர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார். 2 திட்டங்களுக்கும் என்ன வித்தியாசம் என போட்டா ஜியோ அமைப்பு நிர்வாகியிடம் கேட்டதற்கு அவர் கூறியதாவது: பழைய ஓய்வு திட்டம் என்பது அரசால் அறிவிக்கப்பட்ட திட்டம். அதில் நாம் அரசு ஆசைகளில் எந்த தொகையும் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. நாம் 60 ஆண்டுகளாக நேரங்காலம் பார்க்காமல் உழைக்கின்ற அரசு ஆசைகளுக்காக அரசு கொடுக்கின்ற ஓய்வூதியம். ஏனெனில் அது இனாமாக கொடுக்கப்படவில்லை. இது அரசர்களுடைய வாழ்வாதாரம், நமது அடிப்படை உரிமை என்ற அடிப்படையில் அது வழங்கப்பட்டது. ஆனால் 2001-2004 முன்பாக மத்திய அரசு இனிமேல் ஓய்வூதியம் கொடுப்பதற்கான வாய்ப்பில்லை என்று பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தினை அமுல்படுத்த வேண்டும் என்று முடிவெடுத்து 1/1/2004 அமுல்படுத்தியது. அதற்கு முன்பாக தமிழ்நாடு அரசு 1/4/2003 அமுல்படுத்திவிட்டது. ஆனால் பல்வேறு மாநிலங்களில் அந்த பங்களிப்பு ஓய்வு திட்டம்தான் அமுல்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆந்திராவில் மட்டும்தான் கேரண்டீட் பென்ஷன் ஸ்கீம் என்பதை அமுல்படுத்தப்பட்டிருக்கிறது. 6 மாநிலத்தில் மீண்டும் அந்த பங்களிப்பு ஓய்வு திட்டத்தை முழுமையாக ரத்து செய்துவிட்டு பழைய ஓய்வு திட்டத்தை அமுல்படுத்துகிறது. ஆனால் தமிழ்நாடு அரசு அந்த பழைய ஓய்வு திட்டத்தை அமுல்படுத்தாமல் வேறு பெயர் மாற்றம் செய்து உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் என்று அறிவித்திருக்கிறது. இதில் 10% அந்த அரசு ஆசிரியர்கள் செலுத்த வேண்டும் என்பது முக்கியமான விஷயம். இதுதான் பழைய ஓய்வு திட்டத்திற்கும் இந்த வரையறுக்கப்பட்ட ஓய்வு திட்டத்திற்கும் மிக முக்கியமான வித்தியாசம். எப்படி பார்க்குறோம்னா 2/1/2026 அன்று நடைபெற்ற அமைச்சர்கள் பேச்சுவார்த்தையில் நாளை நிச்சயமாக அறிவிப்பு செய்யப்படும் என்று சொன்னார்கள். அதை ஒட்டி இன்று மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். ஆகவே நீங்கள் கேட்டுக்கொண்ட அடிப்படை போல இந்த ஆட்சி இறுதி காலத்தில் இருக்கின்ற காரணத்தினால் நிறைவேற்றுமா என்ற ஐயப்பாடு உங்களுக்கு எழுகிறது. நாங்கள் நிச்சயமாக அரசை நம்புகின்றோம், நிச்சயமாக அறிவிப்பார்கள் என்று முழுமையாக நம்புகின்றோம். நாங்கள் 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் செய்திருந்தாலும் 23 ஆண்டுகளாக நிறைவேறாத கோரிக்கையாக இருந்த பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் முழுமையாக ரத்து செய்துவிட்டு எங்களுடைய பழைய ஓய்வூதிய திட்டத்தினை அமுல்படுத்த வேண்டும் என்று கேட்டிருந்தாலும் அந்த பழைய ஓய்வூதிய திட்டம் என்ற பெயரில் அறிவிக்காமல் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் டாப்ஸ் என்ற பெயரில் தமிழ்நாடு அரசு அறிவித்திருக்கிறது. நாங்கள் எந்த பெயரை வேணாலும் வைத்துக் கொள்ளுங்கள், எங்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் போன்று தான் அறிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறதை கிட்டத்தட்ட எங்கள் கோரிக்கை நிறைவேறிருக்கிறது. ஒரு சில விஷயங்கள் நிறைவேறிருக்கிறது. ஆகவே நாங்கள் உடனடியாக காலை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற பத்திரிகையாளர் சந்திப்பில் கூட மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு ஓய்வூதியம் தொடர்பாக அறிவித்தமைக்காக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு இது தொடர்பாக இன்று மாலை மாநில உயர்மட்ட குழு கூட்டமானது நடைபெற இருக்கிறது. அக்கூட்டத்தில் தான் நான் முறையாக முடிவெடுத்து அறிவிப்போம் என்று அனைத்து சங்கங்களையும் இன்று பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் கருத்து கேட்டிருந்தோம். அவர்கள் கூறியதன் அடிப்படையில் தற்பொழுது ஏற்கனவே 6/1/2026 அன்று கால வரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தை நடத்துவது என திட்டமிட்டிருந்தோம். அனைவரும் பெரும்பான்மை அடிப்படையில் ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட கால வரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தை வாபஸ் பெறுவதென முடிவெடுத்திருக்கின்றோம்.